ஹாய்! வெல்கம் டூ டூ யூ நோ சீரிஸ். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, Zoho கிரியேட்டர்ல சிம்பிளா ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தியும், ரிப்போர்ட்ல எப்படி காலம்ஸ் ஆட் பண்றது, ஃபில்டர் எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடிட் அப்ளிகேஷன் குடுத்துக்கணும். இங்க ஆட் பட்டன கிளிக் பண்ணிக்கணும். கிரியேட் நியூ காம்போனன்ட்ல நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் ரிப்போர்ட் தான் கிரியேட் பண்ண போறேன். அதனால ரிப்போர்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். விச் டைப் ஆஃப் ரிப்போர்ட்ல நமக்கு என்ன டைப் ரிப்போர்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லிஸ்ட் டைப்ல தான் தேவை, அதனால லிஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஆன் த ஃபார்ம்ல நம்ம என்ன ஃபார்மை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போறோமோ அந்த ஃபார்மை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் ஆர்டர் ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் ரிப்போர்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். அதனால ஆர்டர் ஃபார்ம் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். நேம் ஆஃப் த ரிப்போர்ட்ல நம்ம ரிப்போர்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. நான் ஆல் ஆர்டர் ரிப்போர்ட்னு ரிப்போர்ட் நேம் வந்து கொடுத்துருக்கேன். கிரியேட் ரிப்போர்ட் கொடுத்தனா எனக்கு வந்து இப்போ ரிப்போர்ட் கிரியேட் ஆகிடும். ஆக்சஸ் திஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். பாருங்க ரிப்போர்ட் வந்து எனக்கு இப்போ இங்க கிரியேட் ஆகிடுச்சு. ரிப்போர்ட் கிரியேட் ஆன பிறகு சில காலம்ஸ் மட்டும் இங்கே நமக்கு ஆட் ஆகியிருக்கும். நமக்கு தேவையான காலம்ஸை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தியும், காலம்ஸை எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கறத பத்தியும் நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எடிட் திஸ் அப்ளிகேஷன் கொடுத்துக்கணும். இங்க கான்ஃபிகர் ஃபீல்ட் வெப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஆட் ஃபீல்ட்ஸ் கொடுத்து நமக்கு தேவையான ஃபீல்டை வந்து நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். நேம்ங்கிறது கஸ்டமர் ஃபார்மோட லுக்கப்பா இருக்கிறனால கஸ்டமர்ல உள்ள ஃபீல்ட்ஸ் எல்லாம் இங்க ஷோ ஆகுது. நான் கஸ்டமர்ல உள்ள ஃபோன் நம்பரை இங்க ஆட் பண்றேன். அதை எனக்கு ஏத்த மாதிரி நான் ஆர்டர் பண்றேன். கிராண்ட் டோட்டல்ங்கிறது ஒரு டெசிமல் ஃபீல்டா இருக்கனால அதோட டோட்டல் வேல்யூ மற்றும் ஆவரேஜ் வேல்யூ, மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ நம்மளால ஷோ பண்ணிக்க முடியும். நான் டோட்டலையும் ஆவரேஜ் வேல்யூவும் ஷோ பண்றேன். கரன்சி ஃபீல்ட், நம்பர் ஃபீல்டுக்கு அது மாதிரி ஃபீல்ட்ஸ் கூட நம்மளால ஷோ பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே நேம் ஃபீல்டை கூட இங்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கிராண்ட் டோட்டல்ங்கிறத டோட்டல்னு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சஸ் திஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். பாருங்க நேம் பக்கத்துல நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி ஃபோன் நம்பர் ஃபீல்டு வந்துட்டு ஷோ ஆகுது. அதே கிராண்ட் டோட்டல் ஃபீல்டு வந்துட்டு டோட்டல்னு மட்டும் டிஸ்பிளே நேம் சேஞ்ச் பண்ணலாம், இங்கே ஷோ ஆகுது. ஷோ சம்மரியில் டோட்டல் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ நமக்கு இங்கே ஷோ ஆகுது. இப்போ நம்ம ரிப்போர்ட்ல எப்படி ஃபில்டர் செட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்மிட்ல இருக்க ஆர்டர்ஸும் பில்டில் இருக்க ஆர்டர்ஸ்க்கும் தனித்தனி ரிப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா அது எப்படி ஃபில்டர் செட் பண்ணி நம்ம தனித்தனி ரிப்போர்ட்டை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடிட் திஸ் அப்ளிகேஷன் கொடுத்துக்கணும். நார்மலா நம்ம எப்பயும் போல ஆட் பட்டனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு பிறகு வந்துட்டு ஆட் ஃபில்டர் கொடுத்து ஃபில்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்க ஆல் ஆர்டர் ரிப்போர்ட்டையே நம்ம டூப்ளிகேட் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம ஃபில்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆல் ஆர்டர் ரிப்போர்ட்டை டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். அதனால நேம் வந்து எனக்கு இப்படி ஷோ ஆகுது. நான் இதில் எனக்கு ஏற்ற மாதிரி நேமை வந்துட்டு கொடுத்துக்கிறேன். என்னன்னா சப்மிட் ஆர்டர்ஸ் ரிப்போர்ட்னு கொடுத்துக்கிறேன். செலக்டட் ரெக்கார்ட், ஏன்னா நம்ம இங்கே ஃபில்டர் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். என்னன்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுக்க போகிறோம். ஏன்னா எனக்கு சப்மிட்டட்ல உள்ள ஆர்டர்ஸ் மட்டும்தான் தெரிய போகுது. இப்போ டூப்ளிகேட் கொடுத்தோன்னா சப்மிட்ல உள்ள ஆர்டர்ஸ்க்கு மட்டும் எனக்கு ஒரு தனி ரிப்போர்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிரும். ஆக்சஸ் திஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். பாருங்க சப்மிட்ல உள்ள ஆர்டர்ஸ் மட்டும் நமக்கு இந்த ரிப்போர்ட்ல ஷோ ஆகுது. இதே போல தான் பில்டுக்கும் நம்ம தனி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி ஃபில்டர் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வந்துட்டு பில்டுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் வந்துட்டு ஃபில்டர் செட் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கேன். பாருங்க பில்டில் உள்ள ஆர்டர்ஸ் மட்டும் இங்கே ஷோ ஆகுது. Zoho கிரியேட்டர்ல சிம்பிளா ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தியும், காலம்ஸ் எப்படி ஆட் பண்றது, ஃபில்டர் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பத்தியும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.